இப்போ வந்து நான் கல்யாண சாம்பார் மிளகாத்தூள் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம், தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அதையும் நான் போட்டு நல்லா வதக்கிட்டு முள்ளங்கி தான் எடுத்து வச்சுருக்கேன் நான் சாம்பாருக்கு. அந்த முள்ளங்கியும் போட்டு நல்லா வதக்கணும். முள்ளங்கியும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல்யாண சாம்பார் மிளகாத்தூள் போட்டு அந்த சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். கல்பனாஸ் ஃபுட்ஸ்லேருந்து கல்யாண சாம்பார் மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி விட்டு மூடி வச்சிட்டோம்னா காய் வெந்ததும் பார்த்துக்கலாம். காய் வெந்துருச்சு. நான் வந்து பருப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன். கல்பனாஸ் ஃபுட்ஸில் இருக்கிற மஞ்சத்தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூளும் பெருங்காயம் போட்டு வேக வச்ச பருப்பு, புளி தண்ணி, அந்த குழம்புக்கு தேவையான அதான் சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கல்யாண சாம்பார் மிளகாத்தூள் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணியாச்சு.